வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம ராகு கேது பெயர்ச்சி டாரட் பிரசன்னம் மூலமாக ராகு கேது பெயர்ச்சி எல்லாருக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். டாரட் பிரசன்னம் நான் ஏற்கனவே எல்லாருக்கும் சொன்ன மாதிரி இந்த பிரசன்ன முறையில் இந்த டாரட்ன்றது சீட்டு முறையில் எடுக்கக்கூடிய, அதாவது இந்த சீட்டில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சிற்பத்தின் மூலமாக நம்ம இந்த பிரசன்னத்தை சொல்கிறோம். இந்த பிரசன்னம் இது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதை இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி என்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மேஷ ராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா தன்னுடைய வேலையிலையும் சரி தொழிலையும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இவர்களினுடைய அந்த பர்ஃபெக்ட் பார்த்திங்கன்னா, ஏன்னா மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய், அந்த செவ்வாய்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்துவம் அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப அணுகுமுறை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இவங்களுடைய அணுகுமுறை ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன் எதனால இவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதனால அந்த அணுகுமுறைன்றது மிகப்பெரிய அளவில் மற்றவங்களை துன்புறுத்தக்கூடிய அளவில் இருக்கும். பட் மேஷராசி என்பர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை தான் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இப்போ இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியில் என்ன மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கு பாருங்க. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம், அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் மிக அதிகமான ஒரு மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் மேஷ ராசி என்பர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு இங்கே நான் சொல்லக்கூடிய பிரசன்னம் ஒரு வழிமுறையாக இருக்கும். இந்த பிரசன்னத்தின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் கண்டிப்பாக வரும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த மே 19ஆம் தேதியிலிருந்து இந்த ராகு கேது பயிற்சியிலிருந்து பலவிதமான தடைகளிலிருந்து ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இலக்கு அப்படின்னு சொன்ன போனாங்கன்னா உங்களுடைய ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த வீடை கட்டி முடிச்சு நல்ல ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வருமானத்தில் ஒரு நிரந்தர வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் வீட்டில் குழந்தை பாக்கியம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக வரப்போகுது. இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இந்த மேஷராசி என்பர்கள் கடந்த ஒரு 2 வருடங்களாக கடுமையான ஒரு தவம்லாம் செஞ்சிருக்கிறீங்க. போகாத கோயில் இல்லை, அதாவது வேண்டாத தெய்வம் இல்லை, இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. அது இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு மிக அருமையான ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது இந்த காலகட்டம் மிக பெரிய அளவு ஒரு தாம்பத்தியத்திலையும் சரி அந்யோன்யத்திலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்தில் ஒரு 2 வருடங்களாக இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த கணவன் மனைவி பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த முரண்பாடு ஆகப்பட்டது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்துக்கிட்டே போகுமே ஒழிய அதற்குண்டான தீர்வு இவங்களால எந்த இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த தம்பதியர்களின் ஒற்றுமை என்பது அதுவே சரியாகக்கூடிய ஒரு நேரம். தானாகவே அதற்குன்னு ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய கடன் பிரச்சனை, இப்போ இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ராகு கேது பயிற்சியில் இவர்களுக்கு உண்டான அந்த கடன் பிரச்சனை இவர்களுக்கு தலைக்கு மேலே இருக்கு. ஒரு கடன் போக இன்னொரு கடன் அடுத்தடுத்து மாறி மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த கடன் பிரச்சனை எந்த நேரத்தில் முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களில் இந்த கடனுடைய தொந்தரவு இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு குறையக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைய போது. இந்த கடன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டு தொழில் செய்வதன் மூலமாக இந்த கடனாகப்பட்டது குறையறதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு அமைப்பை பெற்றிருக்கு. இந்த மேஷ ராசி என்பர்கள் கடந்த காலத்தில் ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அதுவும் கூட்டு தொழில் தான் செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பெரிய அளவுக்கு வருமானம் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த வருமானம் வந்தாலுமே திரும்ப அதில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு
போட்டு மீண்டும் கடன் வாங்கி அந்த தொழிலை மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. இப்போ அந்த தொழிலிருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ரா வருமானம் உங்களுக்கு கடனை மேலும் இருக்கக்கூடிய ஒரு கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராகு கேது பயிற்சி இருக்க போது. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக இந்த மேஷ ராசி என்பர்கள் ஒரு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு மிக சிறந்த ஒரு ஜாம்பவான்களாக மாறுறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் பதவி ப்ரமோஷன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் நல்ல ஒரு பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இடமாற்றம் அமைந்தாலும் அந்த இடமாற்றத்தின் மூலமாக ஒரு ப்ரமோஷன்றது கண்டிப்பாக இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிக அருமையான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. நான் முதல்லயே சொன்ன மாதிரி மேஷ ராசி என்பர்கள் அவர்களினுடைய அணுகுமுறை ரொம்ப ஹார்டா இருக்குமே தவிர அவர்கள் அந்த ஒரு பாசத்திற்காகவும் நேசத்திற்காகவும் தான் அனைத்து விதமான ஒரு வேலைகளையுமே செய்யக்கூடியவர்கள். அந்த பாசமும் நேசமும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மிக சிறந்த முறையில் செயல்பட போகுது. அந்த பாசத்தில் இருக்கக்கூடிய அந்த வழிமுறைகள் மூலமாக இவர்கள் தன்னுடைய தொழிலையும் சிறந்து விளங்குபவர்களாகவும் தன்னுடைய வேலைகளிலும் சிறந்து விளங்குபவர்களாகவும் தான் இருக்க போறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு மிக சிறந்த அமைப்பை கொடுக்க போகுது. அங்க ஒரு சுயமாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம். அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5-6 வருஷமா இருக்கிறோம், இங்கே எங்களுக்கு வேலை வாய்ப்பில் சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் இருக்குது, இந்த ஐடியாஸை வச்சு நான் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்குது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்போடு சேர்ந்து அந்த தொழிலையும் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ட்ஸை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். வேலை வாய்ப்போடு சேர்ந்த அந்த தொழில் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். வேலையும் விட்டுறக்கூடாது, அதே சமயத்தில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. நிறைய பேருக்கு நிறைய ஒரு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரம் எடுத்தாலும் ஒரு சில பயணம் வரும். அந்த பயணத்தை அவாய்ட் பண்ணாமல் உங்களுடைய தொழிலுக்காகவோ உங்களுடைய வேலைக்காகவோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த பயணத்தின் மூலமாக அதிகப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய, நீங்களே உங்களுடைய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேஷராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேஷராசி அன்பர்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு யோகமாகவும், அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அதே சமயத்தில் அந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய பெற்றோர்களை இந்த காலகட்டத்தில் அதிகமாக கவனிக்கக்கூடிய ஒரு நேரம். தன்னுடைய பெற்றோர்களுக்கு என்ன தேவை, எதை அறிந்து அவர்களுக்கு செயல்படணும் அப்படின்னு நினைத்து கண்டிப்பாக அவர்களினுடைய தேவையை அறிந்து பூர்த்தி செய்பவர்களாக தான் இந்த மேஷ ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த மேஷ ராசி என்பர்களில் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலையில் முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்க போகுது. வேலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்களோ, பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் முழு கவனம், ஆண்களாக இருந்தீங்கன்னா தொழிலாக இருந்தாலும் அந்த வேலையாக இருந்தாலும் முழு கவனம், இப்படி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களில் முழு கவனத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்கள் நல்ல ஒரு ராஜாவாக வாழக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய இருந்த இடத்துலயே உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய காதல்ல நிறைய ஒரு தோல்விகளை கடந்த காலத்துல சந்தித்தாலும் இந்த காலத்துல உங்களுக்கு அந்த வருகின்ற அந்த திருமண உறவாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக நம்ம இந்த பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரசன்னம் பார்க்கணுன்னாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், அடுத்து நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.